இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அப்போது அதிமுகவில் 2 அணிகளாக பிரிந்து வாக்களித்திருக்கிறார்கள். இதனால் இந்த பிளவு உறுதியாகி இருக்கிறது இரு தரப்பிலும், இபிஎஸ் தரப்பிலும். இப்போது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பிலும் அந்த பேட்டியும் அளிக்கப்பட்டு விட்டது. 25 வாக்குகள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவாக பதிவாகி இருக்கின்றன. இப்போதைக்கு சபாநாயகர் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இப்படி 2 குழுக்களாக பிரிவதற்கு என்ன காரணம்? இபிஎஸ் வேலுமணி இடையே அந்த பிரிவு ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? மற்றொன்று, இந்த 25 பேரும் திடீரென தாவேக்காவை ஆதரிப்பதற்கு என்ன காரணம்? ஏன்னா தேர்தலில் அவர்களை எதிர்த்து தானே இவர்கள் போட்டிட்டு இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் நம்ம முதலாளி தான். யாரு முதலாளி? யாரு? எல்லாம் மேலே இருக்கிறவங்க தானே சொல்கிறாங்க பேட்டி கொடுக்கும்போது. இதுலேயும் பிஜேபி பின்னணி இருக்குங்களா? 100% சார். பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டில் காணாமல் போயிடுச்சு சார். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி என்பவரை மாற்றிக்கிட்டு, அண்ணாமலை என்பவரை மாற்றிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட என்னைக்கு கூட்டணி வச்சாங்களோ அன்னையிலேருந்து பாஜக காணாமல் போயிட்டு தமிழ்நாட்டில் நான் பலமுறை விவாதம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், எடப்பாடி பழனிசாமியை நம்பி நீங்கள் போய் கூட்டணி வச்சது தவறு. அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இன்னைக்கு அவர் வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாரும் பட்டு திருந்தி நாங்கள் இதை 4 ஆண்டு காலம் போராடணும். அண்ணன் நினைச்சிருங்க. ஆனால் ஒன்று, அன்னைக்கு சிவி சண்முகம் ஒரு எம்எல்ஏ இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த போர்க்குடி நடந்திருக்கும். அங்கே முனுசாமி 2ஆம் கட்டத்தில் லீடர்ஸ் பார்க்கணும். அந்த 2வதுல எம்எல்ஏ முனுசாமி இருந்தது தான் செக் வச்சுட்டு இருந்தது. அதே சிவி சண்முகம் ஒரு எம்எல்ஏ இருந்ததுதான் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும். அப்பவே முடிவுக்கு வந்திருக்கும். 2024 வந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி மயிலம் தொகுதியில் வெற்றி பெற்றது ஒரு திருப்பு முனையாகி போச்சுங்கிறீங்களா? ஆமா, அதிமுக திருப்பு முனை. நான் ஒரு லைவ் வீடியோ போயிட்டு இருக்க ஒரு தொலைக்காட்சியில் கூட நான் அப்பவே சொன்னேன், நீங்க நினைக்கிற மாதிரி திமுக கூட வாங்கி நிற்க மாட்டார் சிவி சண்முகம். சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அழுத்த அதிமுக தொண்டை, அவங்க அப்பா பரம்பரையான அதிமுக தொண்டை. அந்த உணர்வு இருக்கும். அந்த உணர்வுலேருந்து அவர் சற்று மாற மாட்டார். எடப்பாடி பழனிசாமி கூட திமுக கூட கூட்டணி வைப்பாரு அங்கிறதெல்லாம் நான் ஒரு பதிய வச்சிருந்தேன் முன்னாடி. அது இன்னைக்கு அவர் அண்ணன் சிவி சண்முகமே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறத வரவேற்கத்தக்கது. ஒருத்தரோட முகத்திலேயே என்னை கிழிச்சு விட்டுருக்காரு. அதுவும் உன் பையனையும் கூப்பிடு, உனக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவனையும் கூப்பிடு, என் பிள்ளைகளையும் கூப்பிடு, சத்தியம் பண்ணி பார்ப்போங்கிறத ஓப்பன் பகிரங்கமாக சொல்கிற போது இதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. இதில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் சிந்திக்கணும். மக்கள் நம்ம என்ன பண்ண எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ சார், எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் ஒரு அல்லக்கைவை ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் விளங்காது சார். இந்த கட்சியை நாசம் பண்ணி போடுவார் சார். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ஊடகத்தில் நான் சொல்கிறதுக்கு இல்லை, பக்கத்தில் உட்காந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு இருப்பான். 200 ஓட்டில் வெற்றி பெற்று வந்த ஒரு எம்எல்ஏ, தப்பி தவறி 200 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று வந்த ஒரு எம்எல்ஏயால் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே உடைச்சாச்சு, சின்ன பின்னமாக உடைக்கப்பட்டு போயிட்டு இருக்காரு. அதை அவர் புரிஞ்சு விடணும். கூடா நட்பு கேடாய் முடியும்னு பக்கத்தில் இருக்கிற ஆளை தள்ளி விட்டுட்டு ஒழுங்காக இவங்களெல்லாம் அனுசரித்து இப்படி நடக்க சொல்லுங்க. அவ்வளோதான் எங்களோட எண்ணம். நாங்கள்லாம் ஒரு முன்ன அதிமுகவில் பயணித்தோம், எங்களெல்லாம் வெளியே தள்ளி லாஜிக்கே வரும். நீங்கள் சொல்கிற லாஜிக்கே ஒரு சிவி சண்முகம் அதிமுகவோட ஒரு தீவிரமான தொண்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அதிமுக தனியாக வெற்றி பெற்றிருக்கிறது 47 தொகுதிகளில். எதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? இப்போ வேற என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா? இல்லை அவங்க சொன்ன மாதிரி திட்டம் போட்டது மாதிரி வேற மாதிரி முன்னாலே பண்ணிருக்கலாமே திமுக. அதாவது கட்சி சார், இப்போ கட்சி இப்போ என்ன நிலைமைக்கு போயிட்டுன்னா, ஒரு 3வது கட்ட நிலைமைக்கு போயிட்டு. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரிசைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 53 எம்எல்ஏங்க, 47 எம்எல்ஏ அதிமுக மட்டும், 4 எது வேணாலும் இருக்கட்டும் சார். மக்கள் உங்களை நம்பி போடணும்னு நினைக்கிறாங்க. லீடர்ஷிப் உங்களை எடுத்துக்கிட முடியல. நீங்க அவங்க 10 சீட்டு வாங்குறாங்கன்னா நீங்க 20 சீட்டு வாங்கியிருக்கீங்க, கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க. ஆனா நம்ம ஒற்றுமையா இருந்திருந்தா இன்னைக்கு அதிமுக தான் ஆட்சி. நல்ல புரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு 2ஆ பிரியது எப்படி சார் நியாயம் சார்? அவர் ஏத்துக்கிட மாட்டுக்காரனா பிரிஞ்சு தானே சார் ஆகணும். இதுதானே சார் அவர் அண்ணன் ஓபிஎஸ் செஞ்சாரு. ஏத்துருங்கப்பா, ஏத்துருங்க. கடைசியில் நானே உனக்கு ஆதரவு தரேன்னு சொன்னாரு. அப்பவும் அவங்க ஏத்துக்கிட மனப்பான்மை அண்ணன் பழனிசாமி கிட்ட வரல. பிரிஞ்சிருக்குங்க. இப்போ யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? யாரு? டிடிவியும் சசிகலா தவிர வேற யார் இருக்கா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அவர் அவங்க செங்கோட்டையன் அங்கே போயிட்டார், ஜேசிடி பிரமாணம் சபாநாயகர் ஆயிட்டார். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அமைச்சர் ஆகி போச்சு. ஓபிஎஸ் எம்எல்ஏ ஆயிட்டார். யார் தான் இருக்கா? தொண்டர்கள் மட்டும் இருக்கிறீங்க.
தொண்டர்கள் இருக்கிறீங்க நீங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்குள்ள வழி நடத்துறதுக்கு ஒரு லீடர்ஷிப்பை மாற்ற சொல்கிறாங்க. வேற யார் இருக்கா சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமி விட்டா ஏன் அவர் சிவி சண்முகம் இருக்காரு, வேலுமணி இருக்காரு, ஏன் அவங்கெல்லாம் லீடர்ஷிப்? எடப்பாடி பழனிசாமியோட அவங்க பெரிய leader சார் அவங்க. எடப்பாடி பழனிசாமி யாருன்னு இவங்க மாவட்டத்தில் என்ன சாதிச்சாங்க? நான் என்னோட மாவட்டத்தில் அதிக எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கேன். இந்த அதிருப்தி தலைவர்கள் அவர்களுடைய மாவட்டங்களில் என்ன சாதித்தார்கள் தான் இபிஎஸ். விசில் சின்னத்தை திருடிட்டு போய் சாதிச்சதா? என்ன சார் அர்த்தம்? ஒருத்தரோட கட்சி சின்னத்தை அந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஜரி வேலை பார்த்துருக்கீங்கிறத அவர் தானே சொன்னார், நம்ம சொல்லலை. தாவேகா தலைவரே அது மேற்குறிப்பிட்டாரு. அதனால அவர் வந்து சிவி சண்முகத்தெல்லாம் போய் பார்த்தாரு, ஆதரவு கேட்டார். ஏதோ ஒன்று அவர் வந்து சட்டமன்றத்தில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து புறம் பேசுகிறத விட மக்கள் சக்தியாக இருக்கிற விஜயை ஆதரிச்சுட்டு போகிறது நல்லது தான் என்னுடைய பார்வை. ஒரு அதிமுக தொண்டனா, நான் முன்னாள் அதிமுக தொண்டனா பார்க்கக்கூடிய ஒரே பார்வை அவர் சிவி சண்முகம், வேலுமணி அவர்கள் நல்ல முடிவு எடுத்திருக்காங்கிறதா என்னோட. அதிமுக தொண்டர்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தில் கரைந்துருவார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. ஆமாம், நீங்கள் இன்னும் இந்த விடாப்பிடி இப்படி சண்டை போடுறதுக்கெல்லாம் இனி அதிமுக காரன்ட்ட ஒருத்தர் சக்தி இல்லை. நீங்கள் கொஞ்சம் மேலே இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிற சக்தியை வச்சு நீங்கள் சண்டை போட்டுக்கலாம். பதவிக்கு அடிமட்டத்தில் இருக்க நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மான்னு இதயத்தில் வச்சுக்கிட்டு அப்படி வாழ்ந்தவங்கெல்லாம் சரி இன்னும் ஒரு தலைவரையும் அம்மாவையும் கும்பிட்டு வர விஜய்க்கு பின்னாடி போயிடலாங்கிற ஒரு மனப்பான்மை வரதானே செய்யும். இப்போ இபிஎஸ் என்னதான் டிமாண்ட் இந்த அதிருப்தி அணி வச்சது? அவர் என்ன முடியாதுன்னு சொன்னார், அதுக்காக தாவேகாவுக்கு அவங்க ஆதரவு அளித்ததுக்கு என்ன பின்னணியில் என்னதான் நடந்தது சார்? சார், அதாவது இவர் வந்து திமுகவோட தொடர்பு வச்சு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லாது. அவர் சிவி சண்முகம் சொல்றாரு. எங்களுக்கும் இப்போ எனக்கும் தனிப்பட்ட முறை உங்களுக்கு என்ன இப்போ இபிஎஸ் முதலமைச்சர் ஆகக்கூடாதாங்க, அதனால எலெக்ஷன் நின்னாங்க. இது திமுகவோட கூட்டணி வச்சா? இல்லை, பொதுவாக சொல்கிறேன். முதலமைச்சர் ஆகட்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கட்டும். நீங்கள் எதுக்கு திரும்பி இன்னொரு நியமன முதல்வராக வரீங்க? இந்த கூவத்தூர் வேலை தானே பார்க்குறீங்க. நீங்கள் வந்து அடுத்த குதிரை பேரத்தை பற்றி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. கூவத்தூரில் நீங்கள் எந்த குதிரை பேரம் பேசி நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்க? இன்னைக்கு நீங்கள் அவர் வந்து தாவேகா தலைவர் விஜயை பற்றி பேசுகிறீங்களா? உங்களுக்கு அந்த விரல் நீட்டி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதோ அருகதை இருக்கா, தகுதி இருக்கா? முதல்ல நீங்கள் யோசிக்கணும். அன்னைக்கு நீங்கள் இந்த கூவத்தூரில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? எதிர்கட்சி தலைவருக்காக வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுனீங்க? இப்போ திமுக கூட நீங்கள் சும்மாவா? நீங்கள் எல்லாமே உங்கள் கையில் இருக்கிற குதிரை பேரத்தை பேசி தான் எதிர்கட்சி தலைவரே வாங்கினீங்க. நாங்கள் தான் பலியாடானோம். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ்க்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து தான் நீங்கள் வாங்கினீங்க. நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. அது ஒரு அமைச்சர் பதவியே கொடுத்தீங்க, துணை முதலமைச்சர் பதவியே கொடுத்தீங்க. அதெல்லாம் குதிரை பேரம் இல்லையா? நீங்கள் சைதை துரைசாமி அண்ணன் சொன்னது தானுங்க. சைதை துரைசாமி அண்ணன் என்ன சொன்னார்? எனக்கு காரில் உட்காந்துருந்து ஓபிஎஸ் இந்த இதெல்லாம் கேட்டார், இதெல்லாம் பண்ணணும், நான் தர்மயுத்தம் பண்ணி பல கோடி இழந்துட்டேன், அதனால் அதுக்கு நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி கேட்டு ஒரு வீட்டு வசதித்துறை வாரியத்தை கேட்டு வாங்கினாரு. நான் சைதை துரைசாமி அண்ணன் ஓபிஎஸும் இருக்கல, அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் இருக்கலையே. அப்போது நீங்கள் செலவு பண்ணின பணத்துக்கு நீங்கள் வந்து தேடிக்கிடுவீங்க, பணத்தை ஈட்டுக்கிடுவீங்க. அது ஒரு குதிரை பேரம் தானே? நல்லா புரிஞ்சுருங்க. உங்களுக்கு உங்கள் ஆட்சிக்கு கை கொடுக்க 11 எம்எல்ஏக்களை கொண்டு வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்காக கை கொடுத்தாருன்னா நீங்கள் அதை ஓபிஎஸ் அண்ணனுக்கு நீங்கள் அமைச்சர் பதவியை கொடுத்து தக்க வச்சீங்கன்னா அதுவும் குதிரை பேரம் தானே? அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு அந்த தகுதி இல்லை. ரெண்டாவது, எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கும் நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட பயணித்து என்னெல்லாம் பண்ணுனீங்கிறது எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுலேயும் ஓபிஎஸ் அண்ணனுக்கு லாபம் கொடுத்தீங்க. கூடால இருக்கிறவங்களாம் நாங்கள்லாம் பலதையும் இழந்து தெருவில் தான் நின்றுட்டுருக்கோம். அதனால் இவங்களுக்குள்ள மேல்மட்டத்தில் இருக்க பிரச்சனைகள் அப்படி தான். அதில் ஒன்றும் குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவர் இல்லை. ரெண்டாவது, அவர் ஒன்று சொன்னார், ஒரு முதல்வர் வந்து நான் ஒரு அமைப்பில் இருக்கேன், என்னை வந்து பார்க்காமல் எங்களோட இன்னொரு குழுவை போய் பார்த்தாரு. சரி, 2024 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பலாப்பழத்தை எடுத்து மோடிக்காக நின்னார். அமித்ஷா வந்து ஓபிஎஸ் அண்ணனை பார்த்தாரா? நேரம் உங்களை தானே, உங்கள் வீட்டுக்கு தானே வந்தார். கூட்டணி காட்டி பேசுறாரு. அவர் ஒரு கூட்டணி காட்டி பேசுறாரு சார். என்ன கூட்டணிக்காக? என்ன கூட்டணிக்காக இருக்கட்டும் சார். அமித்ஷா வந்து யாரை பார்க்கணும்? முதல்ல தன்னோட கூட்டணியில இருக்கிறவங்களும் முதல்ல பார்க்கணும். பார்த்தாரா? பார்க்காம உங்க வீட்டுக்கு தானே வந்து விருந்து சாப்பிட்டாரு. அப்ப அது என்ன நியாயம்? நீங்க அதையும் சொல்லணும்ல. இன்னைக்கு அவர் முதல்வர் விஜய் வந்து போறாரு, ஒரு மரியாதை நிமித்தமாக போய் ஆதரவு அளிக்கிறேன்னு சொன்னவங்களை போய் பார்க்குறாரு சொல்கிறத நீங்கள் குற்றம் என் வீட்டுக்கு வரல,
ஆன்னு சொன்னா நீங்க விசிலையே அவரோட விசிலையும் சின்னத்தையும் திருடு இருக்கீங்க எடப்பாடியில், அப்புறம் எப்படி உங்க வீட்டுக்கு வருவாரு? நீங்க வந்து அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி திருமாவளவனை கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. திமுக அந்த வார்த்தைகள் வச்சப்புறம் கூட நான் தான் முதலமைச்சர் சொல்லி 2 எம்எல்ஏ வச்சுட்டு அவர் முதலமைச்சர் ஆகணும், இவர் 43 எம்எல்ஏ வச்சுட்டு சார் இவங்க 47 வச்சுட்டு மேல இருக்கிறவன் ஆதரவு மேல இருக்கிறவன் பாத்துக்கோ சொல்லி தானே சார் கவர்னர் 5 தடவை அலைய விட்டாரு விஜய. நீங்க அதை யோசிக்க. இப்போ திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்குவதற்கு இல்ல சார், நீங்க திருமாவளவன் முதல்வர் கேட்கிறாரு, அது ரெண்டாவது விஷயம். அது அவர் கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. அதை நாங்களே யாரும் தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்க. அது ரைட்டு. ஆனா 5 முறை கவர்னர் தாவேகா தலைவர் விஜய வந்து அலைய விட்டார். வர சொல்லுவாரு, நீங்க எழுதி கொடுத்தது சரியில்லைம்பாரு. அப்புறம் அமமுக ஒருத்தர் வந்து 5 தடவை அலைய விட்டது உண்மைதான். ஆனா இந்த 5 தடவை அலைய விடும் போது அமைதியா இருந்தீங்க அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும். இல்லையா? இல்ல 118ங்கிறது ஆன பிறகு நாங்களும் ஆதரவு எங்களை ஒரு இது ஏன் சொன்னீங்க? இல்ல நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. இது அலைய விடுறதுக்கு முன்னாடியே சிவி சண்முகத்துக்கும் அங்கேயும் கிளாஸ் ஆயிட்டு. ஆனா இவர் 41 பேரை கூட்டிட்டு போய் எங்க பாண்டிச்சேரியில உட்கார வச்சு விட்டாரு. நல்லா புரிஞ்சிருங்க. இவர் இங்க இருந்து எதுக்கு பாண்டிச்சேரி கூட்டிட்டு போனோம்? பாண்டிச்சேரியில உட்கார வச்சாரு. அங்க இருந்து வந்தீங்களா? என்ன நடந்தது? நான் என்ன கேக்குறேன், உங்களை போல ஒரு 10 70 பேர் 60 பேர் வெற்றி பெற்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து எந்த எம்எல்ஏக்களுமே அடைச்சு வைக்கல சார். உங்களுக்கு என்ன சார் பயம்? அப்போ உங்க தலைமைக்கு கீழே எந்த எம்எல்ஏ இல்லைங்கிறதான அர்த்தம். நீங்க பட்டியல அடைச்சு வைக்கிறீங்க, இல்ல ஹோட்டல்ல அடைச்சு வைக்கிறீங்க, ரிசார்ட்ல உடைச்சு வைக்கிறீங்க. இந்த அடைச்சு வைக்கிற வேலையை, கூவத்தூர் வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு அடுத்தவங்க மேல பழிய போடுறது தவறு சார். அதை இப்ப திமுக செஞ்சாங்களா? இல்ல யாரு அவங்க கூட்டணி கட்சிகளை யாராவது பிடிச்சாங்களா? காங்கிரஸ் மட்டும் போன எம்எல்ஏக்கள் கூட்டத்திலையும் அங்க உடனடியாக சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர்கள் அடுத்து வரக்கு 10ஆம் தேதிக்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அவசர அடிப்படையில் எடுக்கும் முடிவுக்கு அனைவரும் எம்எல்ஏக்கள் கட்டுப்பட வேண்டும், 10ஆம் தேதி வரை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கு இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். எழுதியும் வாங்கிக்கிட்டாங்க. நாங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்கணும், நீங்க எல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும்னு ஆதரவு கடிதம் எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைச்சாங்களா? அது யாருக்கு ஆதரவு? எனக்கு வந்த தகவல் பிரகாரம் எடப்பாடி பழனிசாமி அண்ட் உதயநிதி ஸ்டாலின் 2 பேருமே சந்திச்சதா கூட தகவல் வந்தது. எடப்பாடி பழனிசாமியும் அவருமே உதயநிதி ஸ்டாலினுமே சந்திச்சு பேசி அது முடிவெடுத்து சார் அதெல்லாம் சந்திக்க சார் சந்திக்கணும் பல வழியில சந்திக்கணும்னா ஏதோ ஒரு வழியில சந்திச்சிருக்கலாம், இல்ல தொலைபேசியில பேசியிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு திருமதி சார் நிறைய பேர் போவாங்க வருவாங்க. அது அமமுகல இருக்கிறவங்க சொல்றாரு, நம்ம காமராஜ் என்ன சொல்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு அங்க முதல்ல இதை நீங்க சொல்லும் போது அதை டைவர்ட் பண்ணிட்டீங்க. இது நடந்தது. ஆனா அவங்க கனிமொழி அவங்க 2 பேரும் அதை பேசினதாட்டு தகவல். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்திச்சு நம்ம ஆட்சி அமைக்க உதவிக்கு வர்றது எடுத்தது எல்லாம் பேசியிருக்காங்க. சரி நீங்க பண்ணுங்க, நாங்க வெளியில இருந்து ஆதரவு தரேன்னு. இதை எதிர்த்தது வந்து திருமதி கனிமொழி அவங்க வந்து இதை சரியில்லை, நாளைக்கு அது வந்து நமக்கு ஒரு பேராபத்தை உருவாக்கிறோம்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கிறதும் எனக்கிட்ட சில திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சில நண்பர்கள் சொன்னாங்க. அந்த அம்மா அவங்க உடல அவங்க அந்த இது வந்து உடல அது தப்பா போயிடும், நாளைக்கு போயிடும், அது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நம்பி நம்ம விட்டோன்னா நாளைக்கு பெரும் விஷயத்தில் போயிடும்னு அவங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு டெல்லி போனதாட்டும் தகவல் எல்லாம் வந்தது. அதுக்கிடையில் திருமாவளவன் வந்து அவரை முதல்வர் ஆக்குவோன்னு அடுத்த ஸ்டெப்ஸ் போட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட தான் கவர்னர் வந்து டைம் கொடுத்து சரி யாராவது ஒரு முடிவுக்காங்க, விஜய் வரக்கூடாது சார். ஒரு கான்செப்ட் நீங்கள் நல்லா தெளிஞ்சிருக்க. நம்ம ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வையிலேருந்து பார்த்தால் 2029 தான் இனி அடுத்த டார்கெட் சார். அந்த 2029க்கு விஜய் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துடுச்சு. திமுக யார் கூட கூட்டணி வைக்க முதல்ல அதை சொல்லுங்க. திமுக யார் கூட பாஜக கூட கூட்டணி வைக்குமா? திமுக இப்ப கூட்டணியே இல்லையே, தனியால நிக்கிறாங்க. காங்கிரஸ் போயிட்டாங்க, விசிக போயிட்டாங்க, சிபிஐ போயிட்டாங்க, சிபிஎம் போயிட்டாங்க, ஈவிஎம் எல்லாம் போயிட்டாங்க. சபையில வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, என்ன சொல்றாரு? எங்கள்கிட்ட இருந்து ஆதரவு கேட்டு எங்க தலைவரோட ஆதரவோட தான் நீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க.
பாதி கூட்டணி இல்ல இவங்க உள்ள வரக்கூடாது, சபையில உள்ள நீங்க அரசுல அங்க வகிக்க கூடாதுங்கிற கண்டிஷன்ல இவங்கள விட்டுருக்கீங்க. எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? 2029 தேர்தல் வரைக்கும் நாளைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சு விசிகா ஐசிகா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா திமுக யார் கூட கூட்டணி வைக்கும்? எடப்பாடி பழனிசாமி கூடயா இல்லைன்னா பாஜக கூடயா? சொல்லுங்க, வேற யாரு இருக்காங்க? திமுக தனிச்சு நிற்கும். தனிச்சு நம்ம இந்த எந்த வரலாற்றில் நின்று இருக்காங்க சொல்லுங்க? வரலாற்று எடுத்து காட்டுங்க சார். சார் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து வரலாற்று எடுத்து ஐயோ ஐயோ மத்த கட்சிகள் இருக்குல்ல, அதுதான் சொல்றேன் சார். பலம் எங்க இருக்கு? அது அடுத்து பாஜக யாரோட நிக்கும்? பாஜக தான் இபிஎஸ் கூட தானே சார் இருக்காரு. அங்க எடப்பாடி தான் இங்க உடஞ்சி போய் பாதியா ஆக்கி நீங்க என்ன கட்சி என்ன அங்க விஜய் கிட்ட ஆதரவு கொடுத்தாச்சா? அப்போ எடப்பாடி பழனிசாமியும் தனிச்சு விடப்படும், திமுகவும் தனிச்சு விடும்போது அண்ணன் 90ல சொன்னது போல இவங்க 2 பேரும் தான் இணைய போறாங்க. இபிஎஸ் அதிமுக திமுக தான் 2029 கூட்டணியாக அமையும். இவங்களுக்கு என்ன பிரதமர் இதுக்கு இடையில வேணா பாஜக யார் இவங்களுக்கு பிரிய பாஜக இவங்க முதுகுல ஏறிடுவாங்க. திமுகவும் பாஜக கூட்டணியில் இணைஞ்சிருக்கீங்களா? யாரதான் சார் செய்வாங்க? பண்ணலையா 98ல ராகுல் காந்திக்கு எதிராக பாஜக கூட்டணிக்கு பாஜக கூட்டணியை திமுக ஏற்றுட வேண்டிய சூழ்நிலை வரும். பாஜக அந்த நிர்பந்தத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. திமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் கொண்டு வந்து என்டிஏ கூட்டணிம்பாங்க. நீங்க நம்ம பார்க்கலையா சார் 98ல அம்மா வந்து ஒரு ஓட்டுல அத்வானி வாஜ்பாய் அரசை கவுக்கும் போது அவர் கலைஞர் வந்து கை கொடுத்து திரும்பி பண்ணலையா? அமைச்சரவை கேட்டு போகலையா? உள்ள சூழ்நிலை வேற, வாஜ்பாய் சூழ்நிலை வேற. இன்னைக்கு சூழ்நிலையில இணையமா திமுக சூழ்நிலை இல்ல சார். இன்னைக்கு சூழ்நிலைக்கு விஜய்ங்கிற ஒரு மக்கள் சக்தி தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவிச்சு. இந்த ஊடுருவல் வந்து நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா சுற்றுப்பட்டு இது வரைக்கும் ஓடுற மாதிரி சொல்றீங்க. ஆமா சார், எல்லா ஊர்லயும் படம் ஓடுமா சார்? ஆமா சார். நீங்க கேரளால விஜய் போனாலும் மரியாதை இருக்கு சார். அங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சு திரையில இருந்தா மக்கள் தலைவர்களை பார்க்கறது இல்ல, தரையில இருந்தா பார்ப்பாங்க சார். இன்னைக்கு மாற்றம் வேற. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. என்ன மாற்றம் வந்துருக்கீங்க? இங்க இருக்கு சார் 35% வந்து தாவேக்கா வாங்கி சார். நீங்க நினைச்சு பாத்தீங்களா? 65% ஓட்டு வந்து எதிர்த்து. நான் என்ன கேக்குறேன், நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நான் நினைச்சு பார்த்தேனா? விஜய் வந்து முதல்வர் அவர்னு யாராவது நினைச்சாங்க சொல்லுங்க. வருவாரு. 2வது இதே இடத்துல இருந்து நான் சொல்லிட்டு போனேன். 2வது இடத்துல விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு போனேன். 2வது இடம் நான் சொல்லிட்டு போனேன். முதல் இடம் திமுக நான் சொல்லிட்டு போனேன். ஆனா யாராவது நினைச்சு பார்த்தாங்க? யார்கிட்ட கேட்டாலும் இல்லப்பா நான் போடல, என் பசங்க போட்டாங்க, விசிலுக்கு போட்டாங்க. இல்ல அடுத்த தடவை போடுவாங்களா இதே மாதிரி? கண்டிப்பா சார். அடுத்த நீங்க இப்போ ஒழுங்கான முறையில் அவர் ஆட்சி பண்ணலன்னா அடுத்த 200 தொகுதி. இப்போ கூட நான் இன்னைக்கு சபையில கூட நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் அவர் ஜோசியரோ இல்ல ஒன்னோ அவர் ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காரு. அவரோட சிறப்பு அதிகாரி அவருக்கு செயல்பட்ட சரியா முதல் அப்பாயின்மென்ட்டே ஒரு ஜோதிடர் நியமிச்சா. ஜோதிடர் சார், ஜோதிடர் டைம் சரியில்லையா சார்? சார் அவரோட ஜோதிடர் எல்லாம் பண்ணாங்க. அவரோட என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, அம்மா இப்படி வேற யாரெல்லாம் நியமிச்சிருக்காங்க. அம்மாவோட பணிக்கு ஜோசியர் எல்லாம் நியமிக்கல சார். எந்த ஜோசியர் நியமிச்சாங்க சார்? நீங்க பாக்கும்போது அல்ல அதிகாரி அரசியல் அம்மா பர்சனலா வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஜோசியரா வெளியே வந்தனால உங்களுக்கு ஜோசியரா தெரியாது. அவர்கிட்ட என்ன படிச்சிருக்கு, அந்த படிப்புக்கு தகுந்தாலும் ஒரு சிறப்பு அதிகாரியை ஏதோ நியமிச்சிருக்காருங்க. அது அவருடைய முதலமைச்சரோட தனிப்பட்ட கருத்து. அது வந்து ஒரு பெரிய ஜோதிடர் சார். அவரு நீங்க ஜோதிடர் ஏதோ ஒண்ணு. ஆனா சரி சார், அவர் முதலமைச்சர் இது பண்ண அதுக்கு ஆதரவு கொடுத்த திரும்பியா வாங்குனீங்க? இல்ல சார், அந்த இல்ல அவர் படிச்சவர் திரும்ப வாங்குனீங்க சார். வாங்கினது தவறுதான், ஓட்டது தவறுனா வாங்கினது தவறுதான். என்ன பொறுத்த வரைக்கும் ஓட்டது தவறுன்னு சொல்றதுக்கு சார் நான் இப்ப கேட்கிறேன். விஜய் இன்னைக்கு 108 சீட்ல வந்தாருன்னா உங்களோட ஒருத்தரோட இது கிடையாது சார். அவருக்குன்னு ஒரு 1.25 கோடி ஓட்டு போட்டு மக்கள் கொண்டு வந்திருக்காங்க. அவர் உதயநிதி சொல்றாரு இது ஃபர்ஸ்ட் சார். அதனால அதிகமா கூட்டம் உதயநிதி சொல்றாரு இருக்குமா? இல்ல உதயநிதி இந்த வாக்கு இருக்குமா? இல்ல சார், உதயநிதி ஒரு தவறான கருத்து பதிவு பண்ணார் சபையில. என்னன்னா உங்களுக்கு 35% தான் ஓட்டு, எதிர்ப்பு ஓட்டுனாங்க. அப்ப திமுகவுக்கு எத்தனை அதிமுக ஓட்டு பெர்சன்டேஜ் கழிங்க? 75% நீங்க திமுகவுக்கு எதிர்பார்க்குன்னு சொல்லிருக்காங்க. ஒண்ணா இல்லையா? அப்போ திமுகவுக்கு எத்தனை சதவீத எதிர்ப்பு இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அது தன்னை பார்க்காம 10% வித்தியாசம் இருக்கு. எடப்பாடிக்கும் இவருக்கு 35%, அவருக்கு 24% தான் வருது. அப்ப பாக்கி உள்ள 75% திமுகவோட எதிர்ப்பு. நல்லா புரிஞ்சுருங்க. அதை வந்து நம்ம சபையில இன்னைக்கு ஓட்டு எடுக்கிறோமா பேசணுமா, நீங்க நல்லதை பண்ணுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சார். ஏன்னா இந்த வலியும் வேதனையும் நாங்க 77ல் அனுபவிச்சோம்.
வந்து எனக்கு விஜய் ஆதரவா விஜய் கட்சி கிடையாது. 77 பெரும்பான்மை பெற்றார் சார். இல்ல சார், பெரும்பான்மையோட வந்தாரு. எம்ஜிஆர் ஒவ்வொரு கட்சி ஆபீஸா போயிட்டு இருந்தாரு. பெரும்பான்மையோட எம்ஜிஆர் ஒவ்வொரு கட்சி ஆபீஸா போய் ஆதரவு கொடுத்தாரு சார். பெரும்பான்மையோட வந்த எம்ஜிஆரையே 3 ஆண்டு காலத்துல நீங்க வந்து தகுதி நீங்க பண்ணீங்க, அவரோட ஆட்சியை கலைச்சீங்க. அதுக்கு இப்போ நீங்க வந்து பண்ண முடியல. ஏன்னு கேட்டா எல்லாரோட கைபேசியிலையும் உங்களுக்கு என்னென்ன அப்டேட், அன்னைக்கு அப்படி இல்லை. வானொலியில் நம்ம கேட்டாதான் நமக்கு தகவல் தெரியும். அடுத்த நாள் பத்திரிகை வந்தாதான் நம்ம படிச்சுக்கிட்டு அந்த புரட்சி என்னன்னு கேட்கறதுக்குள்ள இங்க அமைக்கிடுவாங்க, தெரியுமில்ல உங்களுக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அடுத்த செகண்ட் சட்டசபையில் என்ன நடக்குங்கிறது ஓப்பன் டாக்க வெளியில வருது. மக்கள் எல்லாரும் அரசியலை கத்துக்கிட்டாங்க சார். ஒவ்வொருத்தரும் கூகுளில் போய் தட்டி தட்டி பார்க்குறான், என்ன இது, என்ன இதோட கான்ஸ்டிடியூஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறான். தெரியாததெல்லாம் கற்றுக்கிட்டான். நமக்கு மறந்ததே நம்மளே ரிப்பீட் பண்ணுறோம். இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சி வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறவங்க அவர் உள்ளுக்கை யாரை வச்சாங்கன்னா யாரை வைக்கலன்னு இல்லை. ரெண்டாவது மந்திரி சபைன்னு நீங்கள் போனீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் அம்மாவுக்கு என்ன சூழ்நிலைகள் வருதோ அதே சூழ்நிலை தான் விஜய்கிட்டே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் சரியாக இல்லை, உங்கள் மேலே ஒரு ஊழல் சட்டம் வந்துச்சுன்னா அடுத்த நாள் உங்கள்கிட்ட இருந்து மந்திரி சபையை அவர் பிடிக்கிட்டு விட்டுருவார். அது நமக்கு தேவையாங்கிறத இந்த கூட்டணி கட்சிகளும் நினச்சிக்கிட்டு தான் போய் அவர்கிட்ட மந்திரி சபைக்கு கேட்க போகணும். இதெல்லாம் எங்களுடைய பார்வை. இதை நான் வந்து விஜய் கட்சியும் கிடையாது, இல்லை நான் திமுக கட்சி கிடையாது, அண்ணா திமுக கட்சி, ஒரு அரசியல் பார்வையாளராக தான் நான் சொல்றேன். ஒரு ஆய்வாளராக இது வந்து தூரத்து பார்வை. எனக்கு தேவை தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அந்த தலைவன். இதே நான் இவர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்றுக்கிட்டாலும் நான் வரவேற்பேன். மக்கள் ஏத்துக்கிடல, மக்கள் ஏத்துக்கிட்ட தலைவர் விஜய்ங்கிறது நம்ம. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அடங்கிய அந்த 25 பேருக்கும் அவர்கள் வந்து அமைச்சர் பதவிக்காகத்தான் அங்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒருவேளை அமைச்சர் பொறுப்பில் அவர்கள் ஏற்றால் அதை நீங்க சொல்ற நீங்க உங்க பணியிலே வரேன், மக்கள் ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களா? அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா? இவர் போய் நான் இப்ப சொல்றேன்னா இவங்க அமைச்சர் பதவிக்காக போய் அவர் அமைச்சர் பதவி இல்லாம எதுக்கு போறாங்க? அமைச்சர் பதவிக்காக போனாங்கன்னா அது வந்து பெரும் குற்றச்சாட்டு தான். 100% சொல்லுவேன். அது வேலுமணி, சிவி சண்முகம் தனக்கு அமைச்சர் பதவிக்காக அவர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னால் அதை எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கிட மாட்டான். ஏன்னு கேட்டால் அது அவரோட சொந்த உழைப்பு. நீங்க இங்க வந்து இது அதிமுக தொண்டரோட உழைப்பு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 20 பேர் உழைப்பு இல்லையா சார்? அந்த 25 பேருக்காண்டி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணலையா? இல்ல சார், நான் அதை தான் சொல்லிட்டேனே சார். நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க, உங்க கட்சியை காப்பாத்துக்கு. அடுத்த 2029 விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன வியூகமோ அதை பாருங்க. ஒரு அதிமுக உருவாக்குறதுக்கு அடுத்த ஒண்ணுமே இல்லாத எம்பியை ஒரு 10 எம்பியை கொண்டு வரதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. இந்த இதில் நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, நான் வரவேற்கிறேன். இந்த ஆட்சி கவுந்துடக்கூடாதுன்னு பாருங்க சார். நான் ஒன்றே கேட்குறேண்ணே, இதே விஜய் இப்படியெல்லாம் இவங்கள்ட்ட நம்ம நிற்கணுமா? தமிழக மக்களே, நீங்கள் எனக்கு வாக்களித்ததை கரெக்டாக கொடுக்கல, நான் இந்த சபையை கலைக்கிறேன்னு சொல்லி கலைச்சிட்டு போனீங்கன்னா அடுத்தது யார் வந்து இந்த இங்கே ஆட்சி பண்ணுவாங்க? திமுகவால் அடுத்த தேர்தலை சந்திக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி சந்திக்க முடியுமா? பொதுவாக மேலோட்டம் பார்க்கும்போது இந்த மாதிரி குறைவான சட்ட தொகுதி எம்எல்ஏக்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதனால் கலைச்சிட்டு நான் திரும்ப எலெக்ஷன் நிற்கிறோன்னா விஜய் பெறுவாரியாக வெற்றி பெறுவார் ஒரு கருத்து இருக்குது. உண்மையிலே 100% இருக்குது. ஆனால் அதுக்கு மாற்று கருத்து ஒன்று இருக்குது. இந்த ஒரு தடவை குழந்தைங்க பிள்ளைங்க சொன்னாங்க, அப்போ இது பையன் சொன்னான்னு சொல்லி ஓட்ட போட்டவங்க அடுத்த முறை கண்டிப்பா போட மாட்டாங்க, வாங்குற ஓட்ட பாதி தான் கிடைக்கும். இது ஒரு கருத்து. நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, நான் ஒரு கருத்து. அப்படி சொன்னீங்க இருக்கு, 2 கருத்து இருக்கு. அப்படி நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்றோம் நாங்கெல்லாம் போடாத ஆட்களே கொண்டு போய் விசில் போடுவோம். அப்படி ஒரு சூழ்நிலையை நாங்க உருவாக்கிறோம். ஏன்னா ஆமா, ஏன் தெரியுமா, நீங்க எப்போ இல்ல நீங்க இந்த 108 வந்து நின்னது பாத்தீங்களா? 108 வந்து நின்னது பாத்தீங்களா? இது இங்க பல பேருடைய முகத்திரையே கிழிக்கப்பட்டது. அந்த அந்த விஜயால திமுகவுடைய அணுகுமுறை என்ன, எடப்பாடி பழனிசாமி அதிமுக கைப்பற்றின அணுகுமுறை என்ன, பாஜக மேல இருந்து கவர்னரை வச்சு என்ன அணுகுமுறை, இது மொத்தமாகவும் முகத்திரையும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இதா இருக்கும்போது ஒரு லாஜிக் இல்லாம இருக்கு சார். எல்லாத்துக்குமே பாஜக தான் காரணம் சொல்றீங்க. திமுக அதிமுக கூட்டணியை வச்சு இபிஎஸ் முதலமைச்சராகும் பாஜக காரணம். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க இப்போ அதிருப்தி அடைந்து விஜயை ஆதரிக்கிறதுக்கும் பாஜக தான் காரணம். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கும் பாஜக தான் காரணம். இந்த என்ன பூச்சாண்டியே காமிச்சிட்டு இருக்கீங்க? எது உண்மை? இல்ல சார், நான் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பாஜக நான் சொல்லல. அவனையும் போய் டீம் இல்ல, நான் பாஜகன்னு சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பாஜக நான் சொல்ல வரல. நீங்க எங்கேயுமே என்ன அதுல சேர்த்து கோத்து விடாதீங்க. சிவி சண்முகம் என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, மேல இருக்கிறவங்க சிக்னல் கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம வந்து திமுக கூட கூட்டணி வைக்கலாம்,
சொன்னாரு சொல்லி சிவி சண்முகம் சொன்னார்ல, அதை நீங்க அப்ப என்ன ஏத்துக்கிடுங்க? அப்போ இது ஒண்ணு. ரெண்டாவது, அங்காளி பங்காளி தான் நாங்க எத்தனை பேர் பேசுனாங்க? திமுகல இருக்கிற எத்தனை பேர் பேசுனாங்க? அண்ணா திமுகல இருக்கிறவங்க எத்தனை பேர் பேசுனாங்க? தம்பித்துறை என்ன சொன்னாரு? கிங் இல்ல, கிங் மேக்கர்ல கிங்னு சொன்னாரு. எல்லாரையும் நீங்க புரிஞ்சிருக்க. திரும்ப மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வரும்னா 3வது இடத்துல 47,000 வச்சுக்கிட்டு நீங்க எப்படிங்க 117 தாண்டுவீங்க அந்த நம்பரை? ஏங்க 108ல இருக்கிறவங்களே 117க்கு வர்றதுக்கு தண்ணி குடிக்கிறாரு. நீங்க எப்படி 47ல இருந்து 117க்கு வருவீங்க? எனக்கு தெரியல. நீங்க சார் ஏதா இருந்தா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். மக்களை பைத்தியக்காரனாக்காதீங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை, உங்களுக்காக உழைச்ச தொண்டனை பைத்தியக்காரன். இப்படிதான் 2024 ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்னீங்க அண்ணாமலை இந்த பாஜக கூட. அடுத்த தேர்தல் தோல்வி முடிஞ்சு அடுத்த 1 மாசத்துல பார்த்தா அமித்ஷா கூட கெட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சார் அர்த்தம்? அப்போ அந்த தொண்டை என்ன பண்ணுவான்? கீழே அடி போட்டவன், சண்டை போட்டவன், மிதிப்பட்டவன், திமுக எதிராக வேலை பார்த்தவன், அண்ணா திமுக எதிராக வேலை பார்த்தவங்க, அவங்களோட நிலைமையை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். நீங்க யாருமே லீடர்ஸ் கிடையாது. ஓகே ராஜ்குமார் சார், நிறைய ஒரு கேள்வி. விஜய் ஆட்சி வைப்பதற்காக இந்த அதிமுக 2ஆக பிரிந்த இந்த அதிமுக மீண்டும் இணையுமா? இணைவதற்கான வாய்ப்பு இப்போது இருக்கிறதா? அல்லது எஸ்பி வேலுமணி, இபிஎஸ், சிவி சண்முகம், இது தவிர சசிகலா, டிடிவி, இது தவிர பல சிறிய அளவிலான மாவட்ட கழக அளவிலான நிர்வாகிகள், இவர்களெல்லாம் மீண்டும் இணைந்து ஒருங்கிணைந்து அதிமுகவதற்கு வாய்ப்பு இனிமேல் இருக்குதா? இல்லை, அது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட மனநிலை பொறுத்து தான். நான் அதான் சொல்லிட்டேன், அவர் கூடால ஒரு சில அல்லக்கைகள்லாம் இருக்கு. இல்லை, இப்போ பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஒரு நீக்குவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நீக்குவாங்க, 100% நீக்குவாங்க. நீங்க அதிகமா இருக்கு சார். அவங்க வந்து சட்டமன்ற குழு தலைவர் பதவி கேட்கறாங்கனாலே ஒரு அதிகார பதவியை தங்க கையில் எடுக்கிறாங்க. இதை நாங்கள் ஓபிஎஸ் பலமுறை சொன்னேன். எதிர்கட்சி தலைவராக நீங்கள் வாங்குங்கன்னு. தோல்விக்கு பிறகு நம்மள்ட யார்கிட்ட அதிகார பலம் இருக்கிறதோ அவங்கள்ட்ட தான் அந்த தேனீச்சி போல தொண்டர்கள் ஒட்டுவாங்க. நீங்கள் ஒரு எம்எல்ஏ இருந்தால் தான் உங்கள்கிட்ட வருவான். அந்த எம்எல்ஏக்கு நீங்கள் லீடர்ஷிப் ஒரு சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறீங்கன்னா வருவான். எதிர்கட்சி தலைவராக இருந்தால் வருவான். முதலமைச்சராக இருந்தால் நம்மளே பார்த்துருக்கோம். கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் கட்சிக்கு, அதாவது ஆட்சிக்கு முதல்வராக இருந்தார். நீங்கள் எந்த விளம்பரம் வேணாலும் எடுத்து பாருங்கள், முதல்ல எடப்பாடி பழனிசாமி பேரை போட்டு தான் ஓபிஎஸ் பேரே வரும். கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கிற அங்கீகாரத்தில் இருக்கிறவருக்கு 2ஆம் இடம் தான். அதனால அவங்க இப்போவே போர்க்கொடி பிடிச்சிட்டாங்க. இது அன்னைக்கு நாங்க சொன்னோம் 2021. அதை ஓபிஎஸ் கேட்கல. அதனால தான் திமுக இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இறங்கி வரணும். இல்லைன்னா அவர்கிட்ட தானே பொதுச் செயலாளர் பதவி இருக்கு, உச்சபட்ச பதவி அவர்கிட்ட தானே. இந்த 27 பேரும் நீக்கிற வேண்டி தானே. ஏன் பயப்படுறாரு? 27 பேரும் கட்சி அடிப்படை 25 பேர் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. 25 பேரை நீக்கிருங்க. நேத்து இவரு நம்ம சரிபாதியா இருக்கு. 22, 25 எத்தனை பேர் உங்களுக்கு எதிர்த்து வாக்களிச்சாங்களோ அத்தனை பேரையும் நீங்க இந்நேரம் நீக்கி இருக்கணுமே. ஏன் டிடிவி தினகரன் நீக்கலையா? நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன். இன்னைக்குதான் அவர் வந்து ஓட்டு, நேத்து ஆதரவா தான் பேசினாரு. அவர் நீக்கினாரு. நீக்கினார்ல. நீங்களும் அந்த 25 நாளா நீக்கி பாருங்க சார். அப்புறம்தான் எடப்பாடி பழனிசாமி எந்த நிலைமைக்கு போவாருங்கிறது தெரியும். ஏன்னு கேட்டால் இந்த அரியணையில உட்கார வச்சு உங்களை பொதுச் செயலாளர் சொல்லி உட்கார வச்சிருக்கிறது அண்ணன் சிவி சண்முகமும் அண்ணன் வேலுமணியும் தங்கமணி இவங்கெல்லாம் இல்லைன்னா நடந்திருக்காது. நத்த விஸ்வநாதன் இவங்களை போன்றவங்கெல்லாம் அந்த 6 அமைச்சர்கள்லாம் சேர்ந்து தான் உங்களை தாக்கி பிடிச்சி நின்னாங்க. அது பல பிரச்சனைகளாகவும் மீண்டும் வெடிக்கும். இதுதான் சூழ்நிலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்கிறேன், அவரோட விஜய் ஆட்சியை குழப்பிட்டு திரும்பி ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு அண்ணாமலை ரீஎன்ட்ரியாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக விட்டு வெளியில் போயிடுவார். இதான் நடக்க போகுது. வேணா எப்படி ஐடிசி ஹோட்டலில் அண்ணாமலையை எடுத்துக்கிட்டு நயனார் நாயந்திரனை உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வீட்டு கதவு திறந்ததோ அதுபோல எடப்பாடி பழனிசாமி வீட்டு கதவு மூடும். அண்ணாமலை ரீஎன்ட்ரியா வாராரான்னு பாருங்க பாஜக. அப்ப எப்படி கூட்டணி வைக்க போறாங்க, என்ன நடத்த போறாங்க? 2029 அவங்களுடைய தேர்தல் களம், பாஜக தேர்தல் களம். 2026 அவங்களுக்கு கிடையாது. யார் விட்டாலும் போனாலும் 2029க்கு என்ன செய்யணுமோ அதுக்கு அவர் இறங்கிடுவார். ஓகே, என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் புதிய அணிகள் மாற்றம், புதிய அணிகள் உருவாக்கம் யார் தலைமையில் நடைபெறப் போகிறது, மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்க போகிறார்கள் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சார். அந்த தேர்தலில் 2029 யாருக்கு உண்மையான வலிமை, யார் புதிய சக்தியை பெறப்போகிறார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். நாஞ்சில் கோலப்படம் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த திரைமறைவு பேரங்களில் என்னென்ன நடந்தது என்பது குறித்து பல்வேறு பின்னணி தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.